அருமை சகோதரர் இப்னு சவுத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எனது வணக்கத்திற்குரிய ஐயா KM காதர் மொய்தீன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் ஜவஹருல்லா அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற நெல்லை முபாரக் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நண்பர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பில் இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும், மதசார்பின்மையில் நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்த பெருமக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில், வக்ஃப் வாரியம் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற நானும் அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களும் இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கு அந்த நிலைக்குழுவோடு பயணம் செய்து எங்களுடைய கருத்துக்களையாம் எடுத்து சொல்லி டெல்லியிலே கூட்டப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பங்கெடுத்து அவர்கள் அழைத்து வந்த சாட்சிகள், அவர்கள் விலை பேசி கொண்டு வந்த சாட்சிகள், இவர்களெல்லாம் குறுக்கு விசாரணை செய்து அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்த சட்டத்தை நாடாளுமன்ற நிலைக்குழுவிலே தவிடுபொடி ஆக்கி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மிருக பலத்தால் அதே நாடாளுமன்றத்தில் எந்த நிலைக்குழுவில் நாங்கள் அக்கக்காக பிரித்து அந்த சட்டம் செல்லாது என்று தோலுரித்து காட்டினோமோ, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு, அந்த மசோதாவிற்கு ஆதரவாக பேச வைத்து அவர்களை நாங்கள் குறுக்கு கேள்வி கேட்ட நேரத்தில் கொடுத்த பைசாவுக்கு கூவுகிறோம், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லா குறையாக எந்திரித்து போன வரலாறை எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதில் நாங்கள் உரையாற்றினோம். உங்களை விட நாடாளுமன்றத்திலே நேரடியாக பார்த்த எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதருக்கு இந்த நேரத்தில் உங்களின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாடாளுமன்ற நிலைக்குழு ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிறது. குஜராத்துக்கு அந்த குழு செல்ல வேண்டும், எனக்கு அழைப்பு வருகிறது. அதே தேதியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கும் டெல்லியிலே பல்வேறு பணிகளுக்காக டெல்லிக்கு வருகிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் TR பாலு அவர்களை அழைத்து, இதே தேதியில் முதலமைச்சர் வருகிறார், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியிலே இருக்க வேண்டும் என்று நீங்கள் செய்தி போட்டிருக்கிறீர்கள், எனக்கு குஜராத்திலே இந்த நிலைக்குழு இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது, இருங்கள் நான் தலைவரிடம் பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஒரு 10 நிமிடம் இருக்கும். முதலமைச்சரே என்னுடைய செல்போனுக்கு வந்தார். இந்திய நாட்டில் இருக்கிற 15 கோடி முஸ்லிம்களுடைய உரிமை பெறுதா, என்னுடைய வருகை பெறுதா என்றால் நீங்கள் அதை பாருங்கள், இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நான் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது சொன்னேன், உங்களுக்கு வேடிக்கையாக இல்லையா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நேரடியாக அமித்ஷாவை கேட்டேன். ஏன் கேட்டேன்? நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள், ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் ஒரு மனதாக. The political will of the entire nation seems to be reflected in this house. ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அது 150 140 கோடி இந்தியர்களும் ஒரு சேர நிறைவேற்றியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும்.
ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் 5 கோடி தமிழர்களுடைய பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லுகின்ற அரசியல் சிந்தனை எங்களுடைய சட்டப்பேரவையிலே உங்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உணர்வு உங்களுக்கு எதிராக இருக்கிறது. வக்ஃபிலே மட்டுமல்ல, நீட்டிலே மட்டுமல்ல, பல்வேறு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரம். அப்படியானால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது நீங்கள் இந்தியாவில் தான் எங்களை வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று நேரடியாக அவர்களை கேட்டேன். ஆக இப்படிப்பட்ட சூழலே தான் இந்த வக்ஃப் சட்டம் நிறைவேறியிருக்கிறது. அதை மட்டும் சொல்லவில்லை, நாடாளுமன்றத்தில் இன்னொன்றும் சொன்னேன். நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிலை வைத்திருக்கிறீர்களே, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்த நேரத்தில் அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் அதற்கு தலைமை தாங்கியவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். வெவ்வேறு உரிமைகளுக்காக, தாழ்த்தப்பட்டவர்கள் உரிமைக்காக ஒரு குழு, சிறுபான்மை மக்களுக்காக ஒரு குழு, அடிப்படை உரிமைகளை வரையறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு, இத்தனை குழுக்களை அரசியல் நிர்ணய சபையில் நியமித்தார்கள். அதிலே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நிர்ணயிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய தலைவர் யார்? சர்தார் பட்டேல். அந்த குழுவிலே உறுப்பினர்களாக யார் இருந்தார்கள்? பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார். பிறகு ஜனாதிபதியாக வந்த ராஜேந்திர பிரசாத் இருந்தார். டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். KM முன்ஷி இருந்தார். இத்தனை பேரும் உட்கார்ந்து அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் took a detailed deliberations. அதற்கு பிறகு அதற்கான தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பட்டேல் பேசுகிற போது சொல்கிறார், நாடு பிரிந்து விட்டது, பாகிஸ்தான் தன்னை மதசார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டது, தியோக்ரட்டிக் ஸ்டேட், நாம் செக்யூலர் நாடாக இருக்க போகிறோம். எனவே நான் இஸ்லாமியர்களுக்கு முதலாக அறிவுரை சொல்கிறேன், இந்த தேசத்தின் மீதும் மதச்சார்பின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் மதச்சார்பின்மை மீது நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பாசமும் தான் இதர மக்களிடத்திலே நம்பிக்கையை ஊட்டும். இது இஸ்லாமியர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், இந்துக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். பெரும்பான்மை மக்களாக இருக்கிற நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு மட்டுமல்ல, அவருடைய உரிமைக்கு மேலாக அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீதும் மதச்சார்பின் மீதும் நம்பிக்கை வரும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையும் இல்லை சிறுபான்மையும் இல்லை, நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற உணர்வை பெற வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் 25/5/1949 பேசியவர் சர்தார் பட்டேல். அவரும் ஒரு செக்குலர் தான். என்ன பிரச்சனை, ஏன் நீங்க செலவு செய்யணும் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அவரும் மதச்சார்பற்றதை தான் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்று கூட நான் குற்றம் சாட்டுவேன். சுதந்திரத்திற்கு பிறகு பண்டித நேரு பிரதமர் வெளிநாட்டிலே இருந்தார். அப்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தை கூட்டிய சர்தார் பட்டேல் ஒரு கோரிக்கை வைத்தார். காந்தியினுடைய கொலைக்கு பின்பாடு ஒரு வேண்டுகோள் வைத்தார், நீங்கள் காந்தியை கொலை செய்திருக்கலாம், இன்னமும் நம்புகிறேன், நீங்கள் தேசபக்தர்கள், காங்கிரசுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார். The open request was made by Sardar Vallabhbhai Patel even after assassination of Gandhi. I do believe you are having faith upon this country and the constitution. Come to Congress என்று சொன்னவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதை முற்றிலுமாக மறுத்தவர் நேரு. இவர்களை சேர்க்க கூடாது, சேர்த்தால் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்காது என்று குரல் கொடுத்தவர் நேரு. அதனால உனக்கு நேரு பிடிக்காது, பட்டேலுக்கு செலவு. நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த சண்டைக்குள்ள வரல. எந்த சிறுபான்மை மக்களுக்கான சப் கமிட்டியில், அட்வைசரி கமிட்டியில் எதிர்காலத்தில் பெரும்பான்மை கூடாது சிறுபான்மை கூடாது, நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று உறக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னாரோ அந்த கொள்கையை நாங்கள் அறுவடை செய்து கொண்டோம். நீங்கள் சிலையை மட்டும் அறுவடை செய்து வேறு பார்க்க போகிறேன். இப்படித்தான் தொடங்கியது. நான் இன்னொருபடி மேலே போய் சொல்லுகிறேன். KT ஷா என்கின்ற அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் என்ன கேட்டார்? இந்த தேசத்தை செக்யூலர் கண்ட்ரி என்று அறிவிக்க வேண்டும், அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையிலேயே கொண்டு வர வேண்டும். எந்த முகப்புரை இன்றைக்கு வைத்திருக்கிறோமே, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic. இந்தியாவை ஒரு இறையாண்மை உள்ள நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, சமதர்ம நாடாக, ஜனநாயக குடியரசு நாடாக. இன்றைக்கு இருக்கிற அந்த வார்த்தை அன்றைக்கு செக்யூலர் இல்லை. KT ஷா அம்பேத்கரிடம் கேட்டார்,
மதச்சார்பின் வார்த்தையை சேர்க்கலாமே, என்ன பிரச்சனை என்று அம்பேத்கர் சொன்னார். அரசியல் சட்டத்தினுடைய 14வது பிரிவு, எல்லோரும் சமம் சட்டத்திற்கு முன்னால், எல்லோரும் சட்டத்தினுடைய பாதுகாப்பை பெறுவார்கள். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. அது செக்யூலரிசம் தான். 25, 26 எந்த மதத்தையும் நீங்கள் கையாளலாம், பரப்பலாம், கடைபிடிக்கலாம், அதுவும் செக்யூலரிசம் தான். இப்படி பல்வேறு பிரிவுகளில் செக்யூலர் என்ற வார்த்தையை நான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லுகின்றவர்கள் மோசமான பேர்வழிகள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். Such a bad elements will not come to power, I do believe. இத பார்லிமென்ட்ல சொன்னா அவ்வளவுதான் என்று சொல்லுகின்றவர்கள் மோசமான பேர்வழிகள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். Such a bad elements will not. ஆக செக்யூலர் என்ற வார்த்தைக்கு நேருவோ அம்பேத்கரோ கொண்டிருந்த பொருள் அன்றைக்கு தேவையில்லை. இதை சொன்னா ரொம்ப வெக்கமா இருக்கு வெளிநாடுகள்ல. அப்படி வந்ததுதான் இந்த அரசியல் சட்டம். அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியில் எங்களுக்கு எத்தனை கொடுமைகள் செய்தாலும், நான் ராகுல் காந்தி வைத்துக்கிட்டே சொன்னேன், எமர்ஜென்சியில் எத்தனையோ கொடுமைகளை செய்தீர்கள், எங்கள் முதலமைச்சர்கள் அடித்தீர்கள், ஆனால் அதற்கு பிறகும் உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுக்காக இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை பிரகடனத்தில் செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டு வந்தாரே, அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னேன். ஆக இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அமித்ஷாவும் மோடியும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார்கள்? பக்கு சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களே கொள்ளையடிக்கிறார்கள், அல்லது அரசாங்க சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். அதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். நான் இந்த கொலை நிலைக்குழுவில் இடம்பெற்றதற்கு பிறகு தீர்க்கமாக ஒவ்வொன்றாக படித்து பார்த்தேன். 1954 சட்டம், 59 திருத்தம், 64 திருத்தம், 69 திருத்தம், 84 திருத்தம், 95 திருத்தம், 2013 திருத்தம். நான் நிறைந்த இந்த சபையிலே சொல்கிறேன், எல்லா திருத்தங்களுக்கும் பின்னால் there have been some basis documents either in the parliament or outside. 1970 என்கொயரி கமிட்டி போடப்பட்டது. அந்த என்கொயரி ரிப்போர்ட் was placed before the parliament. நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழு ஏற்கப்பட்டு அந்த என்கொயரி கமிட்டியில் இருக்கிற பரிந்துரைகளை 1984 கொண்டு வரலாம் என்று கொண்டு வந்தார்கள். அதிலேயும் எதிர்ப்பு. 2 ரெக்கமெண்டேஷன் தான் ஏத்துக்கிட்டாங்க, மீதி ஏத்துக்கல. ஏற்றுக்கொள்ளப்படாத எதிரை ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகளை 1995 நரசிம்மராவ் கொண்டு வந்தார். ஆக 1995 நரசிம்மராவ் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு பின்புலம் எது என்று கேட்டால், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட 1970 ஆண்டுடைய விசாரணை அமைப்பு அவர்கள் கொடுத்த அறிக்கை. சோ 84க்கு there was a basis, 95க்கு there was a basis, 2006 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், அதுதான் 2013 திருத்த சட்டம், அதுக்கு ஒரு பேசிஸ். நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை குறித்து எந்த சட்டம் வந்தாலும் அதற்கு முன்னால் எல்லாவற்றையும் விவாதித்து அனைத்து தரப்பையும் கேட்டு பேசி நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்றதுக்கு பிறகுதான் மசோதா அறிமுகமானது. நான் அமித்ஷாவை கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், அங்கேயும் கேட்டேன், இங்கேயும் கேட்டேன், இந்த 2024 கொண்டு வந்த இந்த மசோதாவுக்கு எது ஆதாரம்? பதில் சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியல. இன்னொன்னு சொல்லட்டுமா? நாடாளுமன்றத்தினுடைய டிபேட் எடுத்து பாருங்க. மசோதாவை நிலைக்குழுவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு சாட்சியாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு பிரிவாக எடுத்து வைத்து இது தவறு என்று சாட்சிகளை ஒப்புக்கொள்ள வச்சோம். நான் நாடாளுமன்றத்தை சொன்னேன், நாங்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் சொன்ன பதில், ரெண்டையும் எடுத்துட்டு வா. இப்ப அமைச்சர் இங்க பேசியிருக்காரு, அந்த பேச்சை டேலி பண்ணு. அது ரெண்டும் டேலி ஆனா இந்த சட்டத்தை நான் ஒத்துக்கிறேன். டேலி ஆகலன்னா நீ ராஜினாமா பண்ணும், டேலி ஆனா ராஜினாமா பண்றேன். ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன், கையெடுத்து கும்பிட்டார் மந்திரி, அதுக்கெல்லாம் போவாதீங்க. ஆமா பாருங்க நீங்க. ஆக இப்படி ஒரு ஃப்ராட், இப்படி ஒரு அயோக்கியத்தனம் எங்காவது நடக்குமா? சொல்லிட்டு நான் நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ 25 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கேன். இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த அரசும் செய்திருக்காது. அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நாடாளுமன்றத்தில் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு மசோதா வந்தா ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், குறிக்கோளும் நோக்கமும் இருக்கணும். ஒரு மசோதா கொண்டு வரும்போது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு ரீசன்ஸ், ஏன் இதை கொண்டு வரோம், என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரோம். இப்ப நான் சொன்னேன்ல, 70வது விசாரணை தான் நோக்கமா இருந்தது. 2006 சச்சார் கமிட்டி, 95க்கு 2013க்கு நோக்கமா இருந்தது.
ஆனா இதுக்கு என்ன தெரியுமா நோக்கம்? ஒண்ணுமே கிடையாது. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்ததெல்லாம் நாங்க ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகும் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. நம்பர் 1 பவர் ஆஃப் தி வக்ஃப் போர்ட், நம்பர் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், நம்பர் 3 சர்வே, நம்பர் 4 என்க்ரோச்மெண்ட், நம்பர் 5 டெஃபினிஷன் ஆஃப் தி வக்ஃப். தெளிவா இருக்கு. இந்த 5 குறித்து தான் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம். எதற்கு? செம்மைப்படுத்துவதற்கு. ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னா இருக்கிற ஓட்ட ஓடசெல்லாம் அடைச்சு செம்மைப்படுத்தணும்ல. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். நானே படிச்சு தெரிஞ்சதுக்கு 3 மாசம் ஆச்சு. நாடாளுமன்றத்திலையும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். இந்த அருவருப்பான அயோக்கியத்தனத்தை, திருட்டுத்தனத்தை, மொல்ல மாதிரி தனத்தை வேற எவனும் பண்ண மாட்டான், மோடி அமித்ஷா தவிர. என்ன காரணம் தெரியுமா? 95ல என்ன அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ, 2013ல என்ன அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ, இஸ்லாமியர்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு அத்தனை பிரிவுகளையும் எடுப்பதற்காக இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வதே நாளாயிடுச்சு. இப்படி ஒரு அயக்கத்தில் சந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். கேட்டா இஸ்லாமியர்கள் யாருன்னு கேட்பாங்க. 370 பேசினா 370 பெரிய நாங்க தான் இந்தியாவை உரிமைப்படுத்தினோம். ஜவஹர்லால் நேரு மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன். ஜவஹர்லால் மேல குற்றச்சாட்டு சொல்லுவதற்கெல்லாம் உங்களுக்கு யோகிதை இருக்கா? உங்களுக்கு யோகிதை இருக்கா? நான் கேட்கிறேன். 1963 இறந்து போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர் கைலாஷ் கஜ்ஜு மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருக்கிறார். அவரும் சுதந்திர போராட்ட வீரர். அவர் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் தெரியுமா? இப்போதாவது காஷ்மீரை சேர்த்து விடலாமா, 370 எடுக்கலாமா எழுதியிருக்காரு. 2 பேரும் நண்பர்கள். அதுக்கு நேரு எழுதிய பதில் அப்படியே இருக்கு ஆவணத்தில். நான் இப்போ கூட காஷ்மீர் போனேன். அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் தாங்கள் இந்தியாவில் இருப்பதாக எல்லோருக்கும் வரவில்லை. லே போன்ற பகுதிகளில், ஓரமாக இருக்கிற பகுதிகளில் தாங்கள் இந்தியர்களாக உணரவில்லை. கொஞ்சம் பேர் உணர்ந்து கொண்டே வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் அந்த பிரிவு இருக்க வேண்டும். என்றைக்கு அவர்கள் தங்களை இந்தியர்களாக உணர்கிற காலம் வருகிறதோ அப்போது நிச்சயமாக 370 எடுத்து விடலாம் என்று எழுதியவர் நேரு. ஒன்று தொங்கிட்டு உட்காந்துருக்கலாங்க வேணும்னு. அதுக்கான காலம் வரணும், மனமாற்றம் வரணும். மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்று விரும்பிய இயக்கம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு இருந்த நேரு. எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பல நேரத்தில் சண்டை வந்திருக்கு. நான் கூட சொன்னேன், காங்கிரஸே எவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க? நான் காங்கிரஸ் எடுத்தா நாங்கள் இருப்போம், எங்களை எடுத்து அங்கே இருப்போம். ராணிப்பேட்டையில் சொன்னார் நவாஸ், ஆளூர் நவாஸ் சொன்னார், ராஜா சாய்பாவே மாறிட்டார். நான் சொன்னேன் மன்னிக்கணும், நான் சாய்பாலாம் மாறல. ஒருவேளை ராணிப்பேட்டையில் 50,000 பேர் முஸ்லீம் இருந்து வெறும் 5,000 பேர் இந்து இருந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களை அடக்கினால் இந்துக்கள் சார்பில் பேசுவேன். எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதான் பெரியார், எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் அண்ணா, எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் கலைஞர், எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் எங்களுடைய முதலமைச்சர். அந்த அடிப்படையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நிற்கிறோம், அடக்கப்பட்ட சார்பில் நிற்கிறோம், அநீதி இழைக்கப்பட்டவர் சார்பாக நிற்கிறோம். இதை சொல்லிவிட்டு நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், ஏன் இஸ்லாமியர்கள் இப்படி சித்தரிக்கிறீர்கள்? 370 மட்டும்தானா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? படித்த வந்திருக்கிற பெரியவர்கள்லாம் தெரியும். காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொண்ட போது கொடுத்த வாக்குறுதி என்ன? அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் we will conduct a plebiscite. நாங்கள் காஷ்மீரிலே வாக்கெடுப்பு நடத்துவோம். எங்களோடு இருக்க அவர் ஒப்புக்கொண்டால் சேர்த்துக் கொள்வோம். ஒருவேளை அவர் பாகிஸ்தான் போக விரும்பினால் நாங்கள் அதற்காக பதற மாட்டோம். அது அவருடைய விருப்பம், நாங்கள் தலையிட மாட்டோம். ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இந்தியா எழுதி கொடுத்தது. we committed to the United Nations Security Council. அதத்தான் 57ல கேட்டாங்க, தள்ளி போட்டோம். 62ல கேட்டாங்க செக்யூரிட்டி கவுன்சில். ஒரு குழப்பம். ஒருவேளை பிளபிசைட் நடத்தினால், அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால், நம்மோடு காஷ்மீர் இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பாதுகாப்பு உச்சம். அது பாகிஸ்தான் நம்மோடு இருப்பதுதான் எல்லை பாதுகாப்பு. அப்ப ஒரு பக்கம் டிப்ளமசி, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் பாலிடிக்ஸ், ஒரு பக்கம் டிப்ளமசி, இன்னொரு பக்கம் சாவரிட்டி. இந்தியாவினுடைய இறையாண்மை பார்க்க வேண்டும், அரசியலை பார்க்க வேண்டும். 2 நாட்டுக்கு இருக்கிற உறவை பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு விட்டுட்டா சீக்கிரம் உள்ள வந்துருவான். அப்ப என்ன செய்வது? புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணார் நேரு. எம்சி சாகலா அனுப்பினார். யார் அந்த எம்சி சாகலா? முகமது கரீம் சாகலா. மிகப்பெரிய கல்வியாளர், இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து ஜின்னாவுடைய நண்பராக இருந்தவர், மிகப்பெரிய கல்வியாளர், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அமெரிக்காவினுடைய அம்பாசடர், அதற்கு பிறகு ஹைகோர்ட் ஜட்ஜ், அதற்கு பிறகு நேருவால் அமைச்சராகப்பட்டவர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் அனுப்புறார் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு. அனுப்பி என்ன சொல்றாரு? நாங்கள் 52ல ஒரு தேர்தல் நடத்தி விட்டோம், 57ல ஒரு தேர்தல் நடத்தி விட்டோம். காஷ்மீர் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.
இந்தியாவினுடைய இறையாண்மையை நம்பியதால் தான் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களிப்பினுடைய சதவீதம் 68%. காஷ்மீர் வாக்களிப்பு என்பது எப்போதும் இல்லை. எனவே ரெண்டு எலெக்ஷன், these two elections may be considered as a plebiscite. தன்னுடைய வாதத்தால் செக்யூரிட்டி கவுன்சிலை ஒப்புக்கொள்ள வைத்தவர் எம்சி தாக்கலங்கிற இஸ்லாமிய தவிர இந்து அல்ல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு எப்படா சுதந்திரம் கொடுக்கணும்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப கிறிஸ்து தூதுக்குழு வந்தபோது 3 இயக்கங்கள் சார்பாக போன 3 பேர் யார்? காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அப்துல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக் சார்பிலே முகமது அலி ஜின்னா, 542 சமாஸ்தானங்களுக்கு தனித்தனியாக இருந்தது. அவர்கள் சார்பில் போனவர் பிகாப் நவாப். இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வெள்ளக்காரன் கேட்டப்ப எப்படிதான் கொடுக்கணும்னு சொன்னதே 3 முஸ்லீம் அந்த நாட்டில் இருக்க கூட என்ன அர்த்தம்? சோ இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் இன்றைக்கு நான் கூட சொன்னேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்திராவை சேர்ந்தவர், பேர் சொல்ல விரும்புகிற சந்திரபாபு நாயுடு கட்சி, அவர் இடத்துல வெக்கத்தை விட்டு சொன்னார், எங்களை ஜெகன் அவமானப்படுத்திட்டார், அதனால இப்படி ஒரு கம்பல்ட் டு ஹேவ் அலைன்ஸ் வித் பிஜேபி. ஆனா பெருமையோடு சொல்றேன், எல்லா அடையாளங்களும் அளித்துக் கொண்டே வருகிறார்கள். இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக அமைத்து மாகாணங்களை பிரித்து மாநிலங்களை பிரித்து அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம், அந்த மொழிக்கு பண்பாடு, உடை, உணவு இவற்றையெல்லாம் அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை சிதைத்து பீகார் போச்சு, மராட்டியம் போச்சு, ஹரியானா போச்சு, எல்லாம் போச்சு. அமித்ஷா அதான் சொல்றார். அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார், டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு. மடையர்களே, டெல்லியிலே நீ பார்த்தது தனி மனிதன், ஹரியானாவில் நீ பார்த்தது தனி மனிதன், மகாராஷ்டிராவில் நீ பார்த்தது தனி மனிதன், தமிழ்நாட்டில் நீ பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார். அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார். இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல, உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது. எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்லுகிறேன், இந்த சட்டப்பிரிவுக்குள்ள போனா அவமானம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். ஒரு கிறுக்க சட்டம் எழுத மாட்டாங்க. ஒரு வக் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம். எதுவரை நிறுத்தலாம்? அது சுப்ரீம் கோர்ட்ல முடிவு வரைக்கும் நிறுத்தலாம். இதுக்கு உள்ள போட இன்னும் அசிங்கமா இருக்கும். நான் கேட்டேன், ஒன்னே ஒன்று கேட்கலீங்க, காட்டு மிராண்டா மனுஷனான்னு கேட்டேன். அது வேற மாதிரி கேட்டேன். பதஞ்சலின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இந்தியாவில் 1960களில். அவர் ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு தி டிஸ்கிரியேஷனரி பவர் பீயிங் என்ஜாய்ட் பை ஜட்ஜஸ். ஜட்ஜஸ்க்கு டிஸ்கிரியேஷனரி பவர் இருக்கு, பிரத்யேகமான பவர் இருக்கு. அரசியல் சட்டத்தில் கேப் இருந்தா அவங்கள இப்போ நீங்க வந்து கவர்னர் மசோதாவை கொடுத்த சட்டம் டிஸ்கிரியேஷனரி பவர் கன்ஃபர்ட் அண்டர் ஆர்டிகல் 142 கீழ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சில பவர் இருக்கு. அவர் சொன்னார், யூ ஆர் ஹேவிங் டிஸ்கிரியேஷனரி பவர் பட் இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் எ கவர்மெண்ட் டிஸ்கிரியேஷனரி பவர். குகை மனிதனை போல இருக்காதீர்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலியின் கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள், காட்டு மிராண்டிகள் தான் சொல்லணும். எனவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து, அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு மதச்சார்பின்மையும் அரசியல் சட்டத்தையும் தூக்கி பிடிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதன் இருக்கிற வரை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜமியத் அஹ்லே ஹதீஸ் உடைய மாநில பொதுச் செயலாளர் ஹாஃபிஸ் அப்துல் வாஹித் உமரி மதனி ஹசரத் அவர்கள் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றனர். حامدا ومصليا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. मैं अल्लाह ताला का शुक्र अदा करता हूँ, ऑल इंडिया मुस्लिम पर्सनल लॉ बोर्ड की ये शाख जो तमिलनाडु की है, उसकी तरफ से माशाअल्लाह इतना अच्छा कामयाब प्रोग्राम करने में हम कामयाब हुए हैं और हमारी सारी कोशिश है कि ये काला क़ानून जो वफ़ एक्ट 2025 जो बना है वो ख़त्म हो जाए और इसके लिए एक मीटिंग नहीं, बहुत सारी कुर्बानियाँ मुझे और आपको देनी होंगी और हम अपने इस्लाम के साथ ज़िंदा हैं,
इसी पर मैं अपनी बात ख़त्म करते हुए सबके लिए कहूँगा कि ऐसे ही कोशिश जारी रखें और हम इस मुल्क में अपने ईमान के साथ ज़िंदा हैं और अपनी कोशिश के साथ ज़िंदा हैं। अल्लाह ताला है जो अपनी बात को गालिब करने वाला है। मैं सारे जितने भी इंटेलेक्चुअल हैं, सारे कायदीन हैं, सबका मैं मशकूर हूँ। वस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि बरकातुहू। ஜஸாக்கல்லா, நன்றி. அடுத்ததாக ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய தமிழக தலைவர் மௌலவி ஹனீஃபா மன்பவி ஹசரத் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர்களே, அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அவனுடைய அரும்பெரும் பாதுகாவலின் அடிப்படையிலே இங்கே மனித உரிமை மீறல்களையும் தனிநபர் உரிமை பறிப்பின் அம்சத்திலேயும் குடும்ப உரிமைகளை பறிக்கின்ற விவரத்திலேயும் சமுதாயத்தின் அடிப்படையிலான உரிமைகளை பறிக்கின்ற விவகாரங்களிலேயும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு சூழலை இன்று ஒன்று கூடிய இந்த கூட்டம் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. நிறைய நாம் வக்ஃப் சம்பந்தமான பல விஷயங்களை நாம் அதிகமாக என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். தொடர்பு சாதனங்களின் வாயிலாக, பத்திரிகைகளின் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள், மற்ற நிலைகளின் அடிப்படையிலே நிறைய நாம் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். என்னதான் பேசினாலும், என்னதான் எதிர்த்தாலும், எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும், அவமான சூழலின் ஆதாரத்தை அவர்களுக்கு முன்னால் வைத்தாலும், சகோதரர் ராசா அவர்கள் சொன்னதை போன்று பாராளுமன்றத்திலே நான் எதையெல்லாம் எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே பேசினாலும், எத்தனை கூட்டங்கள் நடத்தி அதனுடைய ஆதார சூழல்களை முன்னுக்கு வைத்தாலும், உலக நாடுகள் அதை எதிர்த்த சூழலிலே அவர்களை அவமானப்படுத்தினாலும் ஒரு பிடிவாதம் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற அந்த பிடிவாதம் இருக்கிறது அல்லவா. இதுதான் பாசிசமும் சியோனிசமும் கற்றுக்கொண்ட, இதுதான் பாசிசமும் சியோனிசமும் இருக்கின்ற சித்தாந்தம் என்பதை அருமை சகோதர சகோதரிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஆகவே எப்படி அவர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை புகுத்துவதற்கு, தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு முழு பிடிவாதத்துடன் அவர்கள் செயல்படுகிறார்களோ, அது போன்ற துணிச்சலான பிடிவாதத்துடன் அதனுடைய எதிர்ப்பு அச்சுகளும் செயல்பட போகும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் பின்தங்கி விடாமல், மனம் சோர்ந்து விடாமல் எதிர்ப்பின் நிலையை நாம் உயர்த்தி கொண்டே போக வேண்டும். திருக்குர்ஆனிலே இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். ஆம், எத்தனையோ பெரும் கூட்டத்தை, பெரும் பான்மையினர்களை மிகச் சிறுங்கூட்டம் வெற்றி கொண்டிருக்கிறது என்பதை இறைவன் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். ஆகவே இது மட்டும் அல்ல, திருக்குர்ஆனுடைய வரலாறுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அது நியாயத்தின் அடிப்படையிலும் உண்மையின் அடிப்படையிலும் நாம் அங்கு பணி செய்ய போகும் பொழுது, எதிர்த்து நிற்க போகும் பொழுது, அந்த எதிராளிகள் அவர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள். நிச்சயம் அவர்கள் திரும்புவார்கள், திருப்பப்படுவார்கள். அவர்களுடைய சூழல் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தைரியத்துடனும் தீரத்துடனும் மதிநுட்பத்துடனும் அதே சமயத்தில் பொறுமையுடனும் வல்லாஹு மஸ்ஸாபிரீன் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் அதை குறிப்பிட்டு காமிக்கிறான். பொறுமை என்பது மௌனம் அல்ல, பொறுமை என்பது சும்மா இருப்பதல்ல, பொறுமை என்பது திட்டமிடுவது, பொறுமை என்பது நாம் செயல்படுவது, பொறுமை என்பது காத்திருப்பது என்பன போன்ற விளக்கங்களை தப்சீர்களிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே இறைவன் சொன்னதை போன்றே கொல் நபி அவர்களுக்கு சொல்லும்,
ஜா அல் ஹக், சத்தியம் வருகிறது என்று சொல்லவில்லை, வந்துவிட்டது. வஸஹக்கல் பாத்தில், நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். ஆகவே சத்தியவாதிகள் தங்களுடைய சத்தியத்தை, நேர்மையை, நீதியை விரும்புகின்ற அனைவர்களையும் ஒன்று சேர்த்து பயணிக்க போகும் பொழுது நிச்சயமாக நாம் பார்க்கின்ற விரும்புகின்ற மறுமலர்ச்சி இந்த நாட்டில் உருவாகும். அது ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம். வல்ல இறைவன் அதற்குண்டான நிலையை நம் கண்களுக்கு முன்னால் விரைவில் சந்திப்பதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனே. நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களை இங்கே கண்டன உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். வக்ஃபுகளை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக இங்கே மாலை 4 மணி முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற அருமை சகோதரர் இப்னு சவுத் அவர்களை, இங்கே உரையாற்றுவதற்கு காத்திருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் சாஹிப் அவர்களை, உரையாற்றி சென்றிருக்கின்ற பல்வேறு கட்சிகளின் ஆளுமைகளை, உரையாற்றவிருக்கின்ற அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முனைவர் SQR இல்யாஸ் அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃபை காப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நாடு முழுவதும் அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் எழுச்சி மிகுந்த பேரணிகளையும், கருத்தரங்கங்களையும், பொதுக்கூட்டங்களையும், போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றோம். எனக்கு என்ன வருத்தம் என்றால், இந்த வக்ஃபு சட்டத்தை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் சரியாக உணரவில்லை என்று கருதுகிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது இந்தியா முழுவதும் எழுச்சி மிகுந்த போராட்டங்கள் நடைபெற்றது. அதுவும் மகளிர் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து ஷாஹீன்பாக் என்ற பெயரிலே அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. அதைவிட மிகுந்த எழுச்சியுடன் வக்ஃபுகளை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம் சமுதாயம் எழுந்து நின்றிருக்க வேண்டும். காரணம், இந்த வக்ஃப் என்பது, இந்த வக்ஃப் என்ற தத்துவம், கான்செப்ட் ஒரு உன்னதமான ஒரு தத்துவம். இதை அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்களுடைய அன்பு தோழர் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல தரமான குடிநீரை தரக்கூடிய பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. இதை நான் இறைவழியிலே செலவு செய்ய விரும்புகின்றேன் என்று சொல்லும்போது, அதை நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒன்றை சொன்னார்கள். அதை இறைவழியிலே நீங்கள் அர்ப்பணித்த பிறகு அதனை உங்களுடைய குடும்பத்தினர்களோ உங்களுடைய வாரிசுகளோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது.
ஒரு முறை அதை நீங்கள் வக்ஃபு செய்துவிட்டால் அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இது போன்று வக்ஃபு செய்தார்கள். வக்ஃபு என்றால் அதற்கு உண்மையிலேயே என்ன பொருள் என்றால் ஸ்டாப், அப்படியே நில்லுண்டு. அதுக்கு மேல அதுக்கு யாருக்குமே பகிர முடியாது, யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இதைதான் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராசா அவர்கள் பல்வேறு வரலாறுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இங்கே எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு அந்த வக்ஃபுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது என்றால் அது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளுக்கு அதை விரிவாக பேசுவதற்கான தருணம் இல்லை. ஆர்டிகல் 14 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், இப்படி பல்வேறு அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக இந்த பாசிச பாஜக அரசு இந்த சட்டத்தை 2 சட்டங்களையும் மக்களவையிலும் நடுநிசியில இரவிலே நிறைவேற்றினார்கள். மாநிலங்களவையிலும் அதே போல இரவிலே தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிய பல்வேறு தலைவர்கள் குறிப்பிட்டது போல இன்னும் தீரமாக, இன்னும் வலுவாக இந்த பாசிச சட்டத்துக்கு எதிராக நம்முடைய குரல், நம்முடைய போராட்டங்கள் வலுக்க வேண்டும். இதனாலதான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மதுரையில இந்த வக்ஃபு சட்டங்களை காப்போம், அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் மாநாட்டிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம், இந்த எழுச்சி தொடர வேண்டும். அதை தொடர வைப்போம். அந்த எழுச்சி மிகுந்த வேளாண்மை சட்டங்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களை போல மீள வேண்டும். வக்ஃபு சட்டம், வக்ஃபு திருட்டு சட்டம் வரலாறு என்ற குப்பை தொட்டியில வீசப்பட வேண்டும். அது வரைக்கும் உழைப்போம், போராடுவோம், இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டன உரை நிகழ்த்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் KM காதர்முதீன் XMP சாஹிப் அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். வக்குஃபுகளை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்னும் தலைப்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிற அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் இப்னு சவுத் அவர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா முஸஃபர் அவர்களே, எனக்கு முன்பு சிறப்பாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தலைவர்களே, வீட்டிருக்கிற அன்புக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, அருமை சகோதரர் முபாரக் அவர்களே, அகில இந்திய தனியார் சட்ட வாரியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் இல்யாஸ் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே,
இங்கே கூடி கூட்டத்தில் பங்கேற்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு சார்பில் நடக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் இப்போ நாட்டுடைய நிலைமை, வக்குவுகளை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பு இதற்கு போட்டிருக்கிறார். முதலில் இன்றைய நிலைமை, மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு வக்ஃப் சட்டங்களுக்கு எதிராக ஒரு வக்ஃப் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து இறுதியாக வக்ஃபுகளே இல்லாத அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்றதற்கு பேர் சொல்வது பொருந்தாது. வக்ஃப் அன்னிகிலேஷன் ஆக்ட், வக்ஃபையே இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம் என்று சொன்னால்தான் பொருத்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று இன்று நாடு முழுவதும் அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. வக்ஃப் சட்டம், திருத்த சட்டம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதற்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்துக்கு பெயர் உமீது என்பதுதான். இந்த உமீது என்கிற வார்த்தையில் வக்ஃப் கிடையாது. நாம் இங்கே வக்ஃபை பாதுகாப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி வெளியிட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் உமீது. அந்த உமீதில் வக்ஃப் இல்லை. ஆனால் நாம் இந்த வக்ஃபுகளை பாதுகாப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உமீது சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலே 465 பெட்டிஷன்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 465 பெட்டிஷன்களையும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறார். அந்த 465 பெட்டிஷன்களையும் சுப்ரீம் கோர்ட்டு விசாரணைக்கு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறார். இந்த 146 பெட்டிஷன்களிலும் 5-6 பெட்டிஷன்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து நாங்கள் தீர்ப்பை சொல்லுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது கோர்ட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உள்ள நிலைமை என்ன என்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரால் வக்ஃபுகளையே ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஆணையும் பிறப்பித்துவிட்டு அதை எதிர்த்து போகிற சுப்ரீம் கோர்ட்டு விவகாரங்களையும் கிடப்பிலே போட்டு இப்பொழுது உமிதி சட்டத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் அரசு வெளியிட்டு கொண்டிருக்கு. இதுதான் இந்த நிலைமை. இந்த நிலைமையை எதிர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு இந்த மாதிரியான கூட்டங்களை, இப்படி பொதுக்கூட்டங்களை நடத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இல்லாமல் போகுமா, அல்லது சுப்ரீம் கோர்ட்டிலே அதற்கு ஒரு தீர்வு வந்து விடுமா சொல்ல தெரியவில்லை. ஆக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்வு வருகிறது என்ற அந்த நிலைமையை பொறுத்துத்தான் வருங்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல முடியும். இன்றுள்ள நிலைமை சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து என்ன வரப்போகிறது என்பதுதான்.
சுப்ரீம் கோர்ட்டில் வர வேண்டிய தீர்ப்பு இந்த சட்டத்திலே உள்ள ஓட்டை உடசல்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு திருத்தமான ஒரு சட்டம் தீர்வாக வந்தால் இந்த சட்டத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைமை நாட்டிலே வரும். இந்த நிலையில்தான் ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களை போன்றவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் இந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மாநில முதல்வர் அவர்கள்தான் இந்த சட்டத்தை தூர எறிந்து குப்பையிலே போட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். இதே மாதிரியான தீர்மானத்தை இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலே செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டிலே உள்ள தலைவர்கள் பெரும் கூட்டமாக சென்று இந்தியாவில் உள்ள எல்லா மாநில தலைவர்களையும் மாநில முதலமைச்சர்களையும் கண்டு இந்த நிலைமையை விளக்கி சொல்வது ஒன்று. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டிலே உள்ள இந்த வழக்கு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முறைக்கு பாடுபடுவது இன்னொன்று. அதற்காக இப்பொழுது வைத்திருக்கிற வக்கீல்கள் இன்னும் அதிகமான வக்கீல் தேவைப்பட்டாலும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ கருத்துக்கள் அதையெல்லாம் 145 பெட்டிஷன்களிலே 5-6 பெட்டிஷன்களை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பு சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிற பிறகு 145 பெட்டிஷன்களிலும் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வக்ஃப் சட்டத்தின் மூலமாக வக்ஃப் சட்டம் மலைஜாதி மக்களில் உள்ள முஸ்லிம்களுக்கு செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலைஜாதி மக்களிலே பள்ளிவாசல் இருக்கிறது, கபஸ்தான் இருக்கிறது, அங்கே சொத்து இருக்கிறது, மதரசா நடக்கிறது. ஆக மலை ஜாதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லி அதுவும் சட்டத்தில் இருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய 145 பெட்டிஷன்களிலே இதுவும் அடங்க வேண்டும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிற 4-5 பெட்டிஷன்களில் இது இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால்தான் அது வக்ஃபை செய்ய முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது என்றால், இது சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பெட்டிஷனிலே இடம் பெற்றிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் இதை இன்னும் ஆழமாக சுப்ரீம் கோர்ட்டிலே உள்ள அதிகார வக்கீல்களே கூட இன்னும் ஆழமாக யோசித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சுப்ரீம் கோர்ட்டிலே 145 பெட்டிஷன்களிலே சொல்லப்பட்ட அனைத்து அம்சங்களையும் தோண்டி எடுத்து அத்தனைக்கும் ஒரு விடிவு காலம் காணக்கூடிய, சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அதற்கு முடிவு காணக்கூடிய ஒரு நிலைமையை சுப்ரீம் கோர்ட்டிலே செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனை ஆல் இண்டியா பர்சனல் போர்டிலே உள்ளவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொண்டு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒன்றே ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்று நேற்று வந்தது இல்லை. 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1400 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். 1400 ஆண்டு காலமாக இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வந்திருக்கிற சோதனைகள், ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள், இடைஞ்சல்கள் 1-2 அல்ல. ஆனால் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிய வரலாறு தான் முஸ்லிம்களுக்கு இருக்கிறதே தவிர அதனை கண்டு வேதனைப்பட்டதாக வரலாறு கிடையாது. இந்தியாவிலே இன்று ஆளக்கூடிய அரசிலே புரியாத்தனமாக, தெரியாத்தனமாக, வரலாறு தெரியாத காரணத்தினாலே
அல்லது வரலாற்றையே மாற்றி விடலாம் என்ற நப்பாசையினாலே செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் காலம் அதற்கு பதில் சொல்லும். இந்திய முஸ்லிம்கள் இந்த நப்பாசிகளுக்கெல்லாம் உடன்பட போவதில்லை. எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கிறது. அத்தனை சோதனைகளிலிருந்தும் இந்திய முஸ்லிம்கள் தங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. இது மாதிரி எத்தனையோ வரும். அத்தனையும் காலிலே போட்டு மிதித்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தி கொள்ள செல்லக்கூடிய சமுதாயமாக இந்தியாவிலே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல முயற்சி செய்த அனைத்து நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி. இறுதியாக அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய செய்தி தொடர்பாளர், வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எஸ்கியூஆர் இல்யாசாப் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் மட்டுமல்ல, இவருடைய குடும்பமே ஒரு புரட்சிகர குடும்பம் தான். நாம் ஒரு மாதம் நம்முடைய பிள்ளை சம்பாதிக்காமல் நம்ம குடும்பத்துக்கு காசுல நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம் நம்ம பிள்ளைய. ஆனால் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி போராடி 6 ஆண்டு காலம் சிறைவாசத்திலே தன்னுடைய மகனை அனுப்பி வைத்துவிட்டு இன்று சமுதாயத்திற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தான் எஸ்கியூஆர் இல்யாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருடைய உரை துரதிருஷ்டவசமாக கேட்பதற்காக வேண்டி மிக குறைவான நண்பர்கள் தான் இங்கே இருக்கின்றோம். அவரை பேசுவதற்கு I request எஸ்கியூஆர் இல்யாசாப் அவர்கள் to deliver his speech. Alhamdulillah Rabbil Alameen, wassalatu wassalamu ala Rasulil Amin, wa ala alihi ashabihi ajmain ila yawmiddin. Dignitaries on the dais, brothers and sisters. The tragedy of the last speaker is that he has to speak to a few people and vacant seats. But Ibn Sausta was consoling me, no, we are recording everything here and it will reach to thousands of people afterward. Okay. Yeah, it is going live also. Thank you very much. First of all, I thanks on behalf of All India Muslim Personnel Board, the Tamil Nadu Save Waqf Unit, Save Waqf Campaign Unit of the board. They have conducted many small and big programs, and today's program was, I can say that a good public meeting. Brothers and sisters, you know that since the first Waqf Act was enacted in 1923, and after the independence of the country, the first Waqf Act was enacted in 1954. After that, so many times there were some amendments in the Waqf Act. Last amendments were in 2013. Muslims have not raised any voice against these amendments. This is the first time that we have seen that the entire Muslim community, from Kashmir to Kanyakumari and from Assam to Gujarat, they are raising their voice that it is not acceptable to us. Why? We must ask why. Because this is the first time that Muslims were not consulted before making the law. You know, I have been witness to 2013 amendments. We have several sitting by Minority Affairs Ministry, and after they have proved with us that these are the final amendments, and then they have passed it in the parliament. For the first time, this government enacted the entire law without consulting the Muslim community, for which this law was enacted. The final amendment. You know, in a democracy, and then whenever you passed it in the parliament, you pass a law. If the law is for any community or any section of the society, this is incumbent on the government to consult that community. For the first time, not only for Muslim, we have seen that the similar situation was there when they passed 3 farm laws. All the Kisan leaders, farmer leaders, they opposed it. For 1 complete year, they sat on dharna at the Delhi border. The Punjab Kisan, Punjab farmers, Haryana farmers, UP farmers and Rajasthan farmers. And then only the government has taken back. You know, this law is discriminatory. This law is violative of the fundamental right of the Constitution.
This law is taking away the Waqf properties for the Muslim community. You know, there were so many things when this government came to power since 2014, there were so many things going on against Muslim community. But the Muslim community has not raised such a voice which they are raising against this Waqf Amendment Act. There were lynchings going on. There were bulldozers, terrorism going on throughout the country. They have taken away the scholarship scheme. So many things have been done. But the first time the Muslim community has raised this issue that these amendments are not acceptable to us. Why? Actually, if they started with this thing that we want to make Waqf amendment, Waqf law transparent. We want the corruption has to be removed. We want the women has to be benefited, and the poor and downtrodden people has to be benefited. But nothing such amendments are there in these 48 amendments. Then they have formed, after when the hue and cry has been made in the parliament, then they said that it has been given to JPC. You know, in JPC also, we went there, All India Muslim Personal Law Board, we have submitted 211-page document, and we have said that why we are rejecting these amendments. Then when they open it for the people, then we ask Muslim community throughout the country that they should send their emails rejecting this bill. Alhamdulillah, I can say that 5 crore emails were sent to JPC. That would have been enough for the government that the entire Muslim community is rejecting this law. So that has to be taken back. But they have not, because they want to usurp the Waqf properties. So this is what they are doing. I am not going into detail because so many people have spoken. I'm unfortunately that I don't understand the Tamil, but I think that every section of the amendments has been taken care of by our speakers. But what achievements we are getting from this movement which we have launched since April throughout the country? For the first time, I can see that all the sections of the Muslim community, Deobandi, Barelvi, Shia, Sunni, Hanfi, Malki, Hanbali, they are on one platform. There is no single voice against, or there are no single voice in favor of these amendments. The entire Muslim community is united against the Waqf Act. This is the first achievement. Second achievement that you will see that in the parliament when that was debated in the parliament, entire opposition, they sat till midnight, and this law was passed at 4 a.m. in the morning. The entire opposition, they argued against this law, they were united and they rejected it. Secondly, all the entire civil society is with us. They say that, yes, we reject these amendments. The Dalit, Adivasi, OBC, all the minority leaders, you know, when we conducted a dharna at Jantar Mantar, Delhi, then on that dharna, it was before this bill was passed, when it was debated in the parliament, during that time we hold a dharna at Jantar Mantar, and in that dharna, 22 opposition parties, 40 MPs of the 22 opposition parties, they came in that dharna. Sikh community has come, Christian community has attended the dharna, Adivasi has come, all the Dalit has come, and they have said, they say that we are united against these amendments. So this is the second achievement we are getting. Third thing, that for the first time, the entire Muslim community, all the masses are getting aware what are the Waqf. So far, many of the people were not knowing what is Waqf property. What is the significance of Waqf? And why we are so conscious about our amendments. So this is the fourth achievement we are getting. And thirdly, I think that if you have listened to the argument in the parliament, you will see that on the one side, there are the treasury benches, and the government were favoring the amendment with a very loose type of argument, accusing the community, and so filthy language and all these things. But on the other hand, the arguments
by the opposition parties were very sound, very strong, very forceful. And if you have watched carefully, the people, those who have seen the debate in the parliament, they themselves say that these amendments are wrong. So what we think that we are hopeful that the Supreme Court will definitely give us interim relief, or at least on 5 to 6 sections of the amendment, and then it will be sent to the larger bench. And we are hopeful that a sound larger bench will definitely listen to our arguments, because it is anti-constitution, it is discriminatory. Whatever provisions are there in the Waqf, similar provisions are there for Hindu endowment, for Sikh endowment, for Christian endowment. Similar type of things are there, but only Muslim community has been taken. These have been taken away from the Muslim community only. So hope for the best and prepare for the worst. Thank you very much. மிக்க நன்றி. Thank you so much, respected Professor Dr. S.Q.R. Ilyas Sahab. Now I request இப்பொழுது நம்முடைய நன்றியுரை தெரிவிப்பதற்கு ஏபிசிஆர் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த வக்ஃப் பாதுகாப்பு மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இயக்கத்தினுடைய மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சலாஹுதீன் குரேஷி சாப் அவர்களை இறுதியாக நன்றியுரை தெரிவிக்க அழைக்கின்றேன். Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulullah. First of all, I am thankful to Allah subhanahu wa ta'ala for enabling us to conduct this program in a most successful manner. When I say success, the success doesn't mean that we could gather 15,000, 20,000 people. Yes, definitely we could gather quite a number of people. The most important success, what we have achieved today, we brought all our leaders on one platform. And I think this is just the beginning. So I consider this as a very big success and very big achievement. I, being a senior citizen of this country and a senior citizen of Chennai, I am immensely happy to see all parties coming together and all the social organizations coming together and sharing the dais for this noble cause. And I am sure, I only pray to Allah subhanahu wa ta'ala that this will just proceed further and the bond will be strengthened more and more, inshallah, biiznillah. I would like to extend my thanks to all my brothers and sisters who are still waiting to listen to all of us and who came in large numbers. And now it is your duty to tell this to everybody else, because as our leaders are saying, the awareness is not there. The awareness what we had for CAA and NRC, we don't have that awareness for this particular Waqf bill. As a matter of fact, this is a very important bill. This is an amana for our children and for our grandchildren. If we are not going to take care of this amana, they will be the sufferers. So it is a duty of each and every one of us, whoever came here, please, in your humble way, try to just propagate this, promote this. And this is not the end. Inshallah, like we say, picture abhi baki hai. Inshallah, we will be proceeding with so many other programs. We will be conducting the awareness programs, and we will also, inshallah, try to bring all non-Muslim brothers who are also well-wishers of our community, inshallah. I take this opportunity to thank our police force, which is one of the best in our country. We salute you for whatever that you have done for us today, and you continue to do for us. And you are the best in our country, and you will continue to be the best. We are thankful to you, sir. And I am very much thankful to the press and the media. You are a very candid media. You are a kind of a media who will not make lies like what is happening in the other parts of the world. So I wish you all the best, and I thank you, all of you. And I thank all our leaders who are on the dais. Inshallah, we will continue this journey forever. Inshallah, we will march to 2026 and beyond, inshallah, and we will try to do our best to safeguard the interest of our community, inshallah. وآخر دعوانا إن الحمد لله رب العالمين. Lastly, but not least, let me convey our gratitude and our thanks to Allah subhanahu wa ta'ala by
saying this supplication, you can also say along with me. Subhanakallahumma wa bihamdika. Ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik. Shukriya. And I also thank, I forgot, the volunteers who were here, mashallah, tabarakallah, especially the youngsters who are the future of our nation and our community. They did an enormous job and they could make this function a grand success. Thank you. The people, those who have seen the debate in the parliament, they themselves say that these amendments are wrong. So, for Christian endowment, similarly think that we are hopeful that